அவர் இந்த குழாயை திறந்து விட்டால் அவர்கிட்ட இருந்து நிறைய சீன்கள் வரும், நிறைய காட்சிகள் வரும், நிறைய படங்களுக்கு வந்து அவருடைய படம் அப்படிங்கிறதே வந்து தனியாக தெரியும், அவர் எழுதின படம் அப்படின்னு. சிறு வயதில் அவருடைய இளமை வயதில் அப்பா அம்மாவை இழந்துட்டு அவருடைய உறவினர் வீட்டில் இருந்த ஒருவர். அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே சென்னைக்கும் வந்துட்டார். எந்த அனுபவம், அவருடைய வாசிப்பு அனுபவமா, வாழ்க்கை அனுபவமா? ஏன்னா அது எல்லாமே அவருடைய படங்களில் தொடர்ந்து அந்த அனுபவம் இல்லைன்னா இத்தனை காட்சிகள் வராது, இத்தனை கிரியேட்டிவிட்டி வராது, இத்தனை விதமான படங்கள் வராது. இப்போ எது அவரை இந்த படைப்பூக்கத்துக்கு தூண்டுதலாக இருந்தது? இது உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அப்பா வந்து சின்ன வயசில் அவங்க வந்து அம்மாவை தான் இழந்தார். அவங்க அப்பா வந்து, அதாவது எங்கள் தாத்தா, நானே பார்த்துருக்கேன், அவர் இறந்து போகிறச்சே கிட்டத்தட்ட வந்து 78-80 வயசு இருக்கும். அவர் தான் இருந்தார். ஆனால் அவர் வந்து அந்த காலத்து பழக்கம்படி இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த மனைவியை, அதாவது சிற்றன்னையை எங்கள் அப்பா வந்து சிற்றன்னைன்னு நினச்சதே கிடையாது. அவங்கள தான் அம்மா அப்படின்னு நினச்சாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன்னா, என்ன வளர்த்ததே என்னோட சிற்றன்னை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அந்த காலத்தில் வந்து சிற்றன்னை கொடுமை அப்படின்னெல்லாம் கதை எழுதுனா அதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாருங்கிட்ட. ஏன்னா எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு முழுக்க காரணம் எங்கள் அப்பா மாத்திரம் கிடையாது, எங்கள் சிற்றன்னையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்னம்மான்னு சொல்லுவோம். அந்த சின்னம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்னம்மாவுக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் போனபோது கிட்டத்தட்ட 2 நாளாக அப்பாவுக்கு சாப்பாடே இறங்கலை. அவன் நல்லபடியாக ஆகி வரணுமே அப்படிங்கிறதுப்பாங்க.